மகிமையின் மேகம் ஆமாண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் மேல வந்து ஆண்டவரே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பும். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, மேகமையின் மகிமையின் மேகமே, இந்த நாளிலே நீங்க மாத்திரம் பாடுங்களேன் பார்ப்போம். கரங்களை உயர்த்தி மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆமாண்டவரே, துதிக்கும் போது ஆண்டவரே மறுரூபமாக்கும் தேவனே, ஆலயம் முழுவதுமாக ஆண்டவரே, ஆலயம் முழுவதுமாக, ஆலயம் முழுவதுமாக நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உங்க ஆளுகை இருக்கட்டும் அப்பா. இந்த ஆலயம் முழுவதுமாக அப்பா, ஒவ்வொரு பகுதியில அப்பா, இந்த ஆலயம் முழுவதுமாக என்னுடைய பிரசன்னம், உடைய ஆளுகை ஆண்டவரை இந்த இடத்துல இருக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு உண்டாகிற ஆண்டவரை டிஸ்டர்பன்ஸின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க வந்து விட்டதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தர் நாமே கருத்தோடு துதித்திடுவே. எல்லா கரங்களை தட்டி நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுவோமா? நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்து. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஆமென். என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருகிற நம் தேவன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெற்றி தருகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. பாடுவோமா? நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே
பலவீனங்களை நீக்கி போட்டு சுகத்தை தருகிற தேவனே. ஒரு விசுவாசத்தோடி பாடுவோமா? எல்லாம் விசுவாசத்தோடி பாடுங்களேன். ஹல்லேலூயா. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா, ஆமென். ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா. ஆமாண்டவரே, எங்கள் மேய்க்கிற தேவனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. மீண்டுமாக கர்த்தர் நாமம். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடு. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். ஆமென். ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்க. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. எல்லாரும் போயிட்டு பாடுவோமா? ஒருவோட பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா இயேசு சுகம் தரும் தேவனா இருக்கிறார். ஒரு அறிக்கையோடு பாடுங்களேன். ஆமாண்டவரே. ஓ ராஷா கலரபா, யெகோவா ரஃபா. எல்லாம் ஒரு அறிக்கையா பாடுவோமா? ஒரு அறிக்கையாக மீண்டும் மீண்டும் பாடிக்கிட்டே இருங்களேன். எல்லா பலவீனங்கள் மாறும், எல்லா பலவீனங்களும் மாறும். கர்த்தர் சுகத்தை தர போதுமானவராக இருக்கிறார். மீண்டுமாக யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே,
கலக்கமே எனக்கில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓ பயமில்லை. எல்லாரும் கரங்களை அசைத்து பாடுவோமா? நம் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாடுவோமா? ஆமா ஆண்டவரே, பாதைகள் தடைக்கற்கள் போல இருக்கலாம், எல்லா காரியங்களும் தாமதிக்கிறதா? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஆமாண்டவரே, நம் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில வெள்ளம் போல ஒரு பயத்தை உண்டாக்குற ஆவிகள், எல்லாம் தடைகளை உண்டாக்குற நினைக்கிற ஆவிகள், பிள்ளைகளை குறித்து பயத்தை உண்டாக்குற ஆவிகள், குடும்பத்தை குறித்து பயத்தை உண்டாக்குற ஆவிகள், எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருன். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, யுத்தம் செய்வார். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். ஆமென். நிச்சயமா நடத்துவார். தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஓ பயமில்லை. எனக்காக பாடுங்க. இல்லை எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை
தட்டி. ஆமென். நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஆமென். மீண்டுமாக. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் சார்பில் கர்த்தருண்டு. ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு, ஒரு தோல்வியோடு, பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், குடும்பத்தை குறித்து ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன செய்ய போறோமோ, நம்ம எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருப்போம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்ற வார்த்தையின்படியாக நம்மளை எதெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, ஒரு அறிக்கையா பாடுங்களேன். ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை குறித்து ஒரு கலங்கி கொண்டிருக்கலாம், ஒரு எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமோ என்று ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஆனா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. கர்த்தர் மேலானவைகளே செய்வார். நீ முந்தினதை யோசிக்காது, பூர்மனதில் சிந்திக்காது. எதெல்லாம் உமக்கு வாக்கு பண்ணினாரோ அதெல்லாம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கார். இது தாமதித்தாலும் கர்த்தர் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமா அதை செய்வார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஆமாண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே என்னதான் நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையா இருந்தாலும் சில காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து ஒரு சாதாரண கட்டியா இருந்தா கூட ஆண்டவரே இது அந்த கேன்சர் கட்டியா இருக்குமோ, அது வேறையா இருக்குமோ என்று ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது ஆண்டவரே. அப்பா எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா பயத்தின் காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது அப்பா எந்த பயமும் அணுகுவதில்லப்பா. பவர் ஆவி எங்களுக்குள்ள இருக்கும் அப்பா. எந்த பய ஆவி எனக்குள்ள ஆண்டவர் அணுகுவதில்லை ஆண்டவரே. அன்பின் ஆவி எனக்குள்ள ஆண்டவரே, அன்பின் ஆவி எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் பிரசன்னங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை சுத்திகரிங்கப்பா. அப்பா எங்கள் குடும்பத்தை சுத்திகரிங்கப்பா, எங்க பிள்ளைகளை சுத்திகரிங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி. பவர் ஆவி எனக்குள்ளே, இந்த பயாவி அணுகுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா. பவராவி எனக்குள்ளே, இந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. ஆமென். எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. நல்ல கரைகளை தட்டி. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன்.
வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். மீண்டுமாக வல்லமை ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். ஹல்லேலூயா. நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுகம் தருவேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான விரட்டி விட்டேன். கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமாண்டவரே, கர்த்தருடைய முத்திரை நம்ம மேல. நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். மீண்டுமாக வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லாலே விட்டேன். தேவனாலே பிறந்தவன் நான், எந்த பாவமும் செய்வதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பிறந்தவன் நான் பாவம் செய்வதும் இல்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், நீயும் என்னை தீண்டுவதில்லை. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரே நம்மளை பாதுகாக்கிறார், நீயும் என்னை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால். கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால்.
அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பவராவி எனக்குள்ளே அங்க பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. மீண்டுமாக பவராவி, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. எல்லாரும் 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 சேர்ந்து பாடுவோமா? பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ராஷாக்கால ரபா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர், ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட பொல்லாத சாத்தா. நல்ல கரங்களை தட்டி ஓ சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம், நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். வீட்டு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. அனைவருக்கும் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையே, வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து. அந்நிய பாஷையில பாடுவோமா? அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள் ஒரு அந்நிய பாஷையில பாடுவோமா? ராஷாக்கரபா ரத மல்மால ரதலரரா. தேவார மல்மலரா ரதர மல்மலரு ரீதுலரா. மல்மால ரீதலரு மல்மால ரதலரரா. மல்மலர ரீபலரு ரத மல்மலரரா. மல்மால ராதரரா ரத மல்மலரரா. உரஷதல ரதல ரபதர ஷிக்கெரே பஹ. உரியா ஷாத்ரே கிரபோதோரியா கலரதல. ஓ மெஷேக்கே ரேதேலி ரஷாதல ரதலர. ஆவியானவரே, ஆவியானவரே எங்க பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவரே இல்லை கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நீங்க நடத்துகிற தேவனா இருக்கிறீரே. மக்கு நன்றி 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 அப்பா. அப்பா நாங்கள் ஆண்டு உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமா இருக்கிறோம். அநேகருக்கு நான் கிறிஸ்தவர்களை சொல்றேன் அப்பா. அநேகர் கிறிஸ்தவங்களை குறித்து சொல்றவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா எங்களை காரியத்தை குறித்தே சிந்திக்காதபடி, எங்களை காரியத்தை குறித்தே நாங்கள் யோசிக்காதபடி இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கென்று பயன்படுத்த, ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்த ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துவீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா.
அப்பா எங்களை ரட்சித்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அப்பா நாங்கள் இப்படியே இருந்து இப்படியே மரிப்பதும் சித்தம் அல்ல ஆண்டவரே. எத்தனையோ படித்தவர்கள் பட்டதாரிகளுக்கு மத்தியில ஒன்றுமே இல்லாத எங்களை, வெறும் பாத்திரமா இருந்த எங்களை தேடி வந்தீரே அப்பா. நாங்க உங்களை தேடி வரலப்பா, நீங்க தான்ப்பா எங்களை தேடி வந்தீங்க. உங்க அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லாரும் யோசித்து பாருங்களேன், இந்த ஜனவரி மாதத்துல இருந்து பிப்ரவரி மாதம், நம்ம ஜனவரியில எத்தனையோ தீர்மானத்தை நம்ம எடுத்திருப்போம். தினந்தோறும் நான் வேதத்தை வாசிக்கிறேன், தினந்தோறும் நான் ஜெபிப்பேன், தினந்தோறும் அந்த ஊழியத்துக்கு நான் போவேன், சபை காரியத்துக்கு நான் பங்கு பெறுவேன். இப்படிலாம் நம்ம தீர்மானம் எடுத்தோம். அதிலெல்லாம் நம்ம உறுதியாய் நிற்கிறோமா ஆண்டவரே? அநேக தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா, அதில் எங்களால் நிலை நிற்க முடியல ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் உதவி செய்யுங்க, இந்த வேலையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஒரு கூட்டு ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க அப்பா, ஒரு கூட்டு ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், உங்கள் அன்பை நாங்கள் சொல்லணும். ஒரு காலத்தில் நாங்களும் அப்படித்தான்ப்பா இருந்தோம், எங்களை தேடி வந்தீரே, மற்ற நன்றி அப்பா. பிறருக்கு உங்கள் அன்பை நாங்கள் சொல்லுவோம்ப்பா, எங்களை நம்புங்க டாடி, நம்புங்கப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஒரே மக்கள் நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் எண்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வானாதி வானங்கள் எல்லாரும் ஆமாண்டவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? பரலோகம் ஆண்டவரே, பரலோக கவனங்களை ஈர்க்க வேண்டும் அப்பா, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போ
மீண்டும் ஒரு முறையாக விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே ஆமாண்டவரே சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. மீண்டுமாக பரலோகங்கள் இருக்கணும்பா அப்பா உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நீங்க போதும்பா எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில இருந்தா போதும் டாடி. வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. சமூகம் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் கரங்களை உயர்த்தி எல்லாரும் நீங்க இடைப்பட்டதுக்காக நல்ல கரங்களை தட்டுமா தேவனுக்கு. ஆராதனை நம்மளோடு இடைப்பட்ட தேவனுக்கு நல்ல நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக இந்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.
பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே பூர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் இங்க நம்ம முடிப்போம். ஆதியாகமம் 27:1 நான் பார்க்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ண இடத்துல கொண்டு வா. நான் 3 படிக்கலாமா? 4 மட்டும். அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து
நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புசிச்சு என்ன பண்ணுங்க, ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு ஈசாக்கு நம்ம விருப்பப்படுறார். நம்மள மாதிரி தான் இல்லைங்களா? நம்மள மாதிரி தான். எப்படி கல்யாணத்துக்கு போனால் முதல்ல சாப்பிட்ருவோம். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், இன்விடேஷன் கொண்டு கொடுப்போம். ஓகே ரைட், இப்படி நல்லா இருந்துச்சுன்னா, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஒரு 200 போடுவோம். நல்லவே இல்லைன்னா எப்பா நல்லவே இல்லை அப்படின்ட்டு வந்துடும். அப்போ நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுற, நம்ம ஆசைக்கிற மாதிரி இவருனா நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஆசைக்கலாம் சொல்லி கூப்பிட்றாரு. என்ன பண்ணுறாரு, ஓகேன்றாங்க. இங்கே ஏசாக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறாங்க ஏசாக்கு. ஆனால் அவங்க தம்பியக யாக்கோபுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதில் இங்கே அந்த மகனுக்கு ஆண்டவருக்கு யூத ஜனங்கள்லாம் கொஞ்சம் பிரியம், யூதர்கள். அதனால ஆபிரகாமை செலக்ட் பண்ணி பிரியம்னா அவங்க நடந்து கொண்ட விதம் ரொம்ப நல்லா பயபக்தியாக இருக்கும். அவங்க செய்கிற செயல்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். அதில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு யூத ஜனங்களை ஆசிர்வதித்து அதை 12 கோத்திரங்களை உருவாக்கி 12 கோத்திரம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகமாய் பேசுகிறார். அப்போ ஏசா இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எடுத்துக்கொண்டாலும் யாக்கோபுண்டு யாரு, நம்ம தான் இல்லையா? எவங்க எப்படி ஆட்டிய போடலாம், எப்படி இது பண்ணலாம், இப்படி கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எது செஞ்சாலும் முன்னுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எது பண்ணாலும் எப்படியாவது வாழ்க்கை முன்னுக்கு வரணும் அப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் யூத ஜனங்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும், கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அப்படி வளர்க்கப்பட்ட இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஈசாக்குக்கு தன் யூத ஜனங்களை ஆஸ்வதிக்கணும், யூத ஜனங்களுக்கு நன்மை தரணும் தான் அவருக்கு விருப்பம். ஆனால் ஏசா என்ன பண்ண, இங்கே ஈசாக்கை எப்படியாவது ஆஸ்வதிக்கணும், ஈசாக்கை எப்படியாவது உயர்த்தணும், ஈசாக்குடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரணும்னு. ஈசாக்கு யாரு, நம்ம தான். நம்மளை எப்படியாவது யூத ஜனங்களை போல அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது மாதிரி, அவர்களை பிதா விருப்பப்படுற மாதிரி நம்மளை ஆண்டவர் எப்படியோ பிதா பிரியமானதாய் மாற்ற வேண்டும் என்றிருக்கு. நம்மோடு இருந்து உதவி செய்கிற நம்ம ரெபேக்கல் யாருன்னா நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. கந்தர்ல ஆவியானவருக்காக அல்லேலூயா. பிதாவுக்கு யூத ஜனங்கள் பலியிடுறாங்க, அது செய்யறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா புறஜாதி மக்களை கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு ஆவியான என்ன பண்றாரு, அங்க ஈசாக்கு என்ன பண்றாரு, அங்க ஹெல்ப் பண்றாரு. அல்லேலூயா. அப்போ இங்க ஆவியானவர் நமக்கு செய்து கொடுப்பார். அது அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். அப்படியே ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். ஓகே. அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, யாக்கோபு யாரு, நாம தான் நினைச்சிங்க. யாக்கோபு யாரு தான், நாம தான். ஏசா யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள். இது நிறைய டைமென்ஷன் ஒரு பைபிள்ல கிட்டத்தட்ட நிறைய ஏகப்பட்ட 7 பரிமாணங்கள் வழியா என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்தை நிறைய இதுல கலந்து வரும். ஓகேங்களா? ஓகே வருகிறது. அப்புறம் ஓகே, யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு. நம்ம யார் சொல்ற, நம்மளே ஆகிய என் மகனே. ஆவியானவர் அம்மாவுக்கு அப்பா வச்சு அப்பாவுக்கு பெரிய பேர் ரொம்ப பிடிக்கும், பெரிய ரொம்ப பிடிக்குது. சின்னவன் ஊதாரியா இருப்பான், சரியான வேலைக்கு போக மாட்டான், சரியான ஒழுங்கா இல்லைன்னா கூட அங்க அம்மா சாப்பாடு வைக்கும்போது 2 ஒண்ணா வைப்பாங்க. பெரியவன் எப்படி நேசிக்கிறாங்களோ சின்னவன் எப்படி என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. அவன் சொல்ல பெரிய, நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு வரேன், இவன் வீட்டில் வெட்டியா தான் இருக்கிறான், இவனுக்கு நான் தரணுமா அப்படின்னு சொன்னா கூட அம்மா என்ன பண்ணுவோம், நம்ம புள்ளடா, யாரு, என் புள்ள, உன் தம்பி. அந்த பாசம், அந்த நேசம்
அந்த அம்மாவுக்கு ரெண்டு ஒரு சொல்லுவாங்க, ஒரு கல்ல என்ன பண்ணு வெண்ணெய், இன்னொரு கல்ல சுண்ணாம்பு, ரெண்டுத்தையும் போட்டு பார்க்குற பழக்கம் அம்மாங்களுக்கு இல்லை. அதே மாதிரி நம்முடைய தாயாகி நம்முடைய உதவி செய்கிற நம்ம பரிசாவியானவருக்கு சொல்றாரு, இன்னும் நம்ம பிள்ளை தான். யாரு? நம்ம பாவத்துல சாபத்துல நல்லது தெரியாம காட்டு மீராண்டி மாதிரி இருந்து இன்னொன்று ஒரு 500 வருஷம் இங்கே இல்லை, பொதுவாக புரிஞ்சாது. ஆப்பிரிக்கால இந்தியாவில் அதில் பழங்குடி பார்த்தீங்கன்னா மாம்சத்தை என்ன பண்ணாங்க, சாப்பிட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான இருக்கிற புறஜாதிய மக்களையும் கொண்டு வர வேண்டுமே. ஆகிய என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். ஆவியர் சொல்றாரு, எப்பா மற்றவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மற்ற ஆட்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சில திறமைகள் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், இந்த ஏசா அவனா எங்க போருக்கு வனத்துக்கு போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வருகிற அவனுக்கு திறமை இருக்கு. உனக்கு திறமை இல்லை. யாருக்கு? யாக்கோபு ஆகிய நமக்கு அந்த திறமை இல்லை. சொல்றான், ஆமா திறமை இருந்தா என்ன பண்ணிருப்பேன், அவன்லாம் ஊரடிச்சு வாயில போட்டான், இந்த திறமை இல்லா என்ன பண்ணிட்டு இப்படி ஆயிட்டேன் ஒழுங்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஆண்டு சொல்றாரு, உனக்கு திறமை எல்லாம் பரவாயில்ல, உனக்கு வசதி எல்லாம் பரவாயில்ல, என்ன செய்யணும்னு தெரியனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுனா நான் சொல்லுவதை எங்க பார்க்கலாமா, என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். அது போதும். வாழ்க்கையில் எனக்கு திறமை இல்லை, என் முன்னேற்றம் யாருமே இல்லை, என் வாழ்க்கையை நன்மைப்படுத்த எனக்கு உதவி செய்ய சொந்தக்காரங்க இல்லை, படிப்பு இல்லை, என் கையில காசு இல்லை, நான் அனாதையா இருக்கிறேன், எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, நான் தனிமரமா இருக்கிறேன், உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்களை ஒதுக்காத ஆவியான் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை ஒதுக்காத ஆவியான் இருக்கிறாரு. நீங்க அவரை பிடிச்சிட்டீங்கன்னா யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவரெல்லாம் உங்ககிட்ட உங்க கிட்ட வர வரைக்கும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை ஏசா மாதிரி நீங்க வேட்டையில வல்லம் இல்லாம இருக்கலாம், ஏசா மாதிரி உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், ஏசா மாதிரி உங்களுக்கு எந்த படிப்பறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஆவியான் சொல்றாரு, எப்பா மகனே, எப்படி ஏசா என் மகன் மாதிரி நீ என் மகன் தான். அவனுக்கு திறமை இருக்கிறதுனால திருப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவன் டெவலப் ஆகிட்டு போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு பண்ணு, நான் சொல்றது மாத்திரம் செய். அல்லேலூயா. நான் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வதை மாத்திரம் செய்தால், நீங்க திறமைசாலி இல்லைனாலும் பரவாயில்ல, படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, பேச்சு திறமை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெரிய அளவுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வார்த்தையை மாத்திரம் இந்த பைபிள் எழுதுறபடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுவா, எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. பக்கத்து சொல்ல, கவலைப்படாதீங்க. படிக்கலையா? கவலைப்படாதீங்க. 8th ஃபெயிலா? கவலைப்படாதீங்க. பிற திறமை இங்கிலீஷ் தெரியாதா? கவலைப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டு மாத்திரம் கூட வந்துட்டாங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா நெகட்டிவும் இயேசு நாமத்தினால பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். பக்கத்துல சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, கை கூட சொல்லுங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டு மாத்துவாரு. அல்லையா. நம்ம கடவுள் இருக்கிறாரு. அப்பா அம்மா துணை எல்லாம் பரவாயில்ல, குடும்பத்துல சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு. சொல்றீங்களா? அப்பா அம்மா சாப்பாடுலாம் பரவாயில்ல, சொந்தக்காரன் சாப்பாடுலாம் பரவாயில்ல, எனக்கு யார் இருக்கிறது? கர்த்தரனுக்கு இருக்கிறாரு. அவர் சப்போர்ட் இருக்க வரைக்கும் எதுவுமே அசைக்கப்படாது. ஏசாயே, உங்களுக்கு நிறைய என்ன பண்ணலாம், திறமை இருக்கலாம், ஆனா என்கிட்ட யார் இருக்கிறது? கடவுள் என் கூட இருக்கிறாரு. அது ஏன்னா அந்த இறக்கம் இவனுக்கு ஒன்றும் சொல்ல பார்த்தீங்கன்னா, இவன் பொழைச்சுப்பான்பா, எப்படியா பொழைச்சுப்பான், வாயிருக்கு அவன் பொழைச்சுப்பான். இது இருக்குது தெத்தி, இதுக்கு பழகும் தெரியாது, பேசவும் தெரியாது, பேனு பார்த்துன்னு இருக்கோம், திருவிழாவில் காணாம போன மாதிரியே பார்த்தாலுமே இப்படி இதுன்னு இருக்கும், எது திறமே இல்லை, என்ன பண்றது, நான் கட்டியிருந்தா அப்படி இருக்குதே, சொல்லு வந்ததும் சரியில்லை, வாட்சும் சரியில்லை, என்ன பண்ண தரல, எப்படியோ போகுது என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அவர்கள் மாத்திரம் ஆண்டை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே இருக்கிற சூப்பர் ஸ்டாரா மாறிடுவீங்க. அல்லேலூயா. அவர்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரு, நம்ம தான் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வயசாகி மறைச்ச சூப்பர் ஸ்டார் இல்ல, நம்ம என்ன ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம தான் சூப்பர் ஸ்டாரா இருப்போம். எப்படின்னா தேவனுடைய வார்த்தை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க எல்லாம் இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாமல் நடுத்தருவில் 0ல ஆரம்பித்தால் கூட அங்கிருந்து தேவன் தூக்கி எடுத்து மேலே கொண்டு போக தேவன் வல்லமுள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 0வானா கூட கர்த்தர் கூட இருந்தா நீ யாரு? ஹீரோ. அல்லேலூயா.
ஜீரோ வந்தா கூட கர்த்தர் இருந்தா, ஆமா நீ ஹீரோவா இருக்கலாம், ஆனா கர்த்தர் இல்லைன்னா ஜீரோ தான், ஒண்ணும் முடியாது. அதனால நீங்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க சொல்ல, மகனே என் சொல்ல மாத்திரம் என்ன பண்ண கேளு, நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். கற்பிக்கிறபடி செய். ஓகே, நீ ஆட்டு 9வது. அப்போ அதுக்கு என்ன பண்ண, இப்போ 2 பேர் சேரணும். யாரு சேரணும்? வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் நீங்களும் கடவுளும் ஒன்றாய் சேர்ந்து வேலை செய்யணும். எதுனா, என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக. யார் வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக நானும் கடவுள் ஒன்றா வேலை செய்ய போகிறோம். எப்பத்திலிருந்து? இப்பத்திலிருந்து. எப்பத்திலிருந்து? பக்கத்துல சொல்ல, இப்பத்திலிருந்து. யார வேலை செய்ய போறீங்க? நானும் கடவுளும் ஒன்னா வேலை செய்ய போறோம். யார் வாழ்க்கையை மாத்துவதற்கு? என்னுடைய வாழ்க்கையை மாத்துவதற்கு நான் கடவுள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். ஆண்டவரே நம்ம ஒன்னா ஃப்ரெண்ட் ஆயிரலாம், ஒன்னா சேர்ந்துக்கலாம். நீங்க ப்ரே பண்ணும், ஆண்டவரே நம்ம ஒன்னா ஆயிரலாம். தனியாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. ட்ரை பண்ணேன், எனக்கு சரியாகல. நம்ம ஒன்னா செஞ்சு என்ன சேர்ந்து என்ன பண்ணலாம், செய்யலாம். நிச்சயமாகவே சேர்ந்தீங்கன்னா வெற்றி உனக்கு தான். ஆமேன். அடுத்து இங்க பார்க்கும்போது இங்க பார்க்கலாமா? அடுத்தது, நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேரும் பிளான் போடுறாங்க. அம்மாவும் பையனும் பிளான் போட்டு அப்பாவை கவுக்கலாம் அப்படின்னு, அப்பா கவுக்கலாம் இல்லை, அப்பாவுக்கு பிரியமா கொடுக்கலாம் பிளான் பண்றாங்க. அப்ப நாமளும் ஆவி ஒன்னா சேர்ந்து நாம் பிதாவை கர்த்தரை பிரியப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்தினா உங்கள் ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும், நன்மை தானாய் வந்து சேரும், சுகம் தானாய் வந்து சேரும். உங்களுக்கு இவ்வளோ வருஷம் வந்து கிடைக்காத சில காரியங்கள்லாம் வாழ்க்கை ஆண்டு இந்த வருஷத்துல கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. இந்த மாதத்துல அந்த செய்தி நீ கேட்க போறீங்க. இவ்வளவு வருஷம் கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இந்த மாதம் மாற போகிறது. எப்போதுனால் நீங்களும் ஆவியானும் ஒன்னாய் சேரும் போது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா மரியாளோடும் ஆவியன் ஒன்றா சேர்ந்தார். ஆவியால் என்ன பண்ணாரு? இங்க மரியாள் கர்ப்பம் தரித்தாள். சிம்சோனும் ஆவியன் ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பெலிசு ஓடோட வரட்டினாங்க. தாவீதோடும் ஆவி ஒன்னா சேர்ந்தாங்க. ஆவியானவரும் கோலியாத்தை, ஆமா உங்களோடு நீங்க தனியா இருக்க வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உங்களோடு ஆவியானவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி, உற்பத்தி செய்கிறவர். அவர் வல்லமை உள்ள பிதா. அவர் உங்க நன்மையான காரியம் செய்வாரு. ஒழுங்கின்மை வெறுமை அந்த உலகத்தை செம சூப்பரா மாத்துறதுக்கு தேவனா முடியும் என்றால், உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா, தூய்மை இல்லாம, வறுமையா, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணு விழுந்தீங்கன்னா நிச்சயமா அதை மாத்திர ஸ்பெஷலிஸ்டார்னா ஆவியானவர் தான். அல்லேலூயா. உலகத்தையே மாற்ற முடியும்னா உங்க வாழ்க்கை மாற்ற மாட்டாரா? பக்கத்து கேளுங்க, உலகத்தையே மாத்தினாருன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? பக்கத்து சொல்லுங்க. பக்கத்து பின்னாடி ஒரு ஜீவன் பரிதா உட்கார்ந்து இருக்குது. பக்கத்து சொல்லுங்க, யாருப்பா? உலகத்தையே மாற்ற முடியும்னா உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? அது நம்பிக்கை வேணும். உலகத்தையே மாற்ற ஆவியானவர். என் வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியும் சொன்னீங்களா? என் வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும். அவரால் செய்ய முடியும் அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனா ஒண்ணு, நாம் அவரோடு சேர்ந்து வேலை செய்யணும். முதல்ல அவர் சொல்றதை கேட்கணும். அதான் முதல்ல பார்த்து என்ன சொல்ற இடத்துல, மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய். முதல்ல செஞ்சு அடுத்தது இங்க போற அடுத்து பார்க்கலாமா? ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு கடைகளை கொண்டு வா. நான் அவைகளே உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ருசியுள்ளதாய் மாற்றுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். சொல்றீங்களே, வாழ்க்கை கசப்பா இருக்குங்க, என் வாழ்க்கை ஒரே போர் அடிக்குதுங்க, என் வாழ்க்கை முன்னேற்றமே இல்லைங்க, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் தான் பிறந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் அப்படிதான். ஒரு சிஸ்டருக்கா ஜோமனை போனேன். அவங்க அந்த சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வரவங்க, அவங்க வீட்டுக்கு கீழே வந்து ஒருத்தங்க ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு இந்து சிஸ்டர் தான். வந்து ஜோம் பண்ண சொல்லும்போது கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வரும்போது அவங்க நிறைய பிரச்சனை. ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொன்னார், வந்து தற்கொலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, உங்களுக்கு ஜோம் பண்ணு அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அவங்க பசங்க வந்திருந்தாங்க. அப்போ ஜோம் பண்ண சொன்னேன், நீங்கள் தற்கொலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் தப்பு. 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க, இது வந்து நீங்கள் இப்படியே புண்ணிய கஷ்டம்னு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா தற்கொலைக்கு ட்ரை பண்ணது யாரும் தெரியாது, யாருக்குமே தெரியாது.
அவன் பிள்ளைகளுக்கும் தெரியுது. அப்போ தான் கேட்குறாங்க, அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ தான் என்னம்மா அப்படின்னா, ஆமாப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில், அப்புறம் அவங்கள ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை சரியாயிடுச்சு. அப்போது நீங்கள் சில தற்கொலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டம் வரும்போது ட்ரை பண்ணாதீங்க. நீ ஆண்டவர் ட்ரை பண்ணுங்க. தற்கொலை முடிவல்ல. அல்லேலூயா. தேவன் தான் பிரச்சனைக்கு முடிவு. தேவன் தான் பிரச்சனைக்கு முடிவு. அந்தோட அவன் மறிச்சிருக்கணும், ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அவங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது, நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னா எங்க இல்லை, தற்கொலைக்கு நேராக அல்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக இல்லை. எதுக்கு? ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, தண்டோட தலை வைக்கிறதுக்கு அங்கே இல்லை. முதல்ல கூவாத்துக்கு அல்ல. முதல்ல சிந்தாரிப்பட்டில் இருக்கும் அன்னைக்கு கூவாத்துக்கு ஓடுவாங்க, குதிச்சிருவாங்க, அப்புறம் காப்பாற்றுவாங்க. இப்போ என்ன தரல, கூவத்தில் யாரும் விழுதே இல்லை. அடிக்கடி நியூஸில் வரும், கூவற்றில் விழுந்து வரும். இப்போ இல்லை. இப்படி தற்கொலைக்கு நேராக போகாம தேவன் நேராக வாங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். நீ ஒன்னா சேர்ந்து நான் பிதாவுக்கு பிரியமான ருசி உள்ள பதார்த்தமாக செய்வோம். உன் வாழ்க்கையில கசப்பு இருக்கா? உன் வாழ்க்கை கவலைகள் இருக்குதா? உன் பிள்ளைகளை குறித்து கவலையா இருக்கிறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? இப்படி இருக்கிறானே வாழ்க்கை என்ன ஆகும் தெரியலையே, அப்படி கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. உன் கஷ்டங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு இந்த மாசம் வேலை கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கும் தெரியல, யாரோ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். காத்த நிச்சயம் என்ன பண்ணும், உங்கள் வேலையை உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணும், இந்த மாதம் கொடுக்கதே வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னோம். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பழிக்கும். அவரை சொல்லிட்டு போட விடு, நம்ம பாட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா செட் ஆகாது. ஒரு வார்த்தை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குன்னா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஓகே. கர்த்தர் நமக்கு நன்மையான செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ருசி இல்லாத இருக்கிற, கஷ்டமா இருக்கிற, வாழ்க்கையை கசந்து போயிருக்கிற மாறாவை தேவன் ருசி உள்ள பதார்த்தமாக மாற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா. ரோமர் 11:17-24 பார்த்தீங்கன்னா, 17 அப்போ 24 பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேவன் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அவரால். ஓகேங்களா? ரோமர் எடுத்துக்கொள்ளலாம். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. காட்டு ஒலிவு மரமா? சரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், என்னன்னா காட்டு ஒலிவ மரமா இருக்கிற நம்ம எடுத்து ஆண்டவர் நல்ல கிளைகளோடு ஒட்ட வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம யாரு, நம்ம பேர் அது காட்டு ஒலிவு மரம். அந்த ஒலிவு மரத்துல எதுவுமே இல்லை. படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமா இருக்கிற அந்த யாக்கோபாகிய நம்மளை அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேறு, நல்ல ஒலிவ மரமாக கிறிஸ்து ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்த. அல்லேலூயா. காட்டு ஒலிவ மரமா இருக்கு. எதுக்குமே காட்டு ஒலிவ மரத்துல ஆலிவ் மரம் இருக்குமா? பேர் நல்லா இருக்கு. சொல்லுங்க தெலுங்குல. பேரு பெத்த பேரு. சரக்கு ஏமி லேதுங்க. ஆனா பேர் என்ன பேரு? பெத்த பேரு. நான் கவுண்டராக்கும், நான் அவங்களாக்கும், நான் ரெட்டியாக்கும், நான் ரொட்டியாக்கும் அப்படி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்றீங்க, நான் ரொட்டிக்கு பிச்சை எடுத்துனுக்கிறேன். எப்பா நீ ரெட்டின்னு ரொட்டி கேட்டுனுக்கிற, அது மாதிரி பேரு பெத்த பேரா இருக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லை. இங்க பேர் என்ன, பெரிய பேர் என்ன பேரு? நான் ஒலிவ மரம். என்ன ஒலிவ மரம்பா? காட்டு ஒலிவ மரம். இந்த காட்டு ஒலிவ மரத்துல இருந்து ஒலிவ என்ன எடுக்க முடியாது. அது கசந்து இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ண முடியாது. வேப்பெண்ணெய் மாதிரி இருக்கும். புரிஞ்ச நல்லா இருக்கும். வேப்பெண்ணெய் மாதிரி இருக்கும். வேப்பெண்ணெய் யாரும் குழம்பு செய்வீங்களா? கடைக்கு போனேன், எல்லாம் எண்ணெய் ஜாஸ்தினாங்க, வேப்பெண்ணெய் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன் 1/2 லிட்டரு. நீ செஞ்சு கூட, நீ நல்லா செய்வியே. எவ்வளோ பெரிய சமையல் செஃப்பாக இருந்தாலும், என்னப்பா என்ன செஃப்பு ஓகேயா, எவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்தாலும் வேப்பெண்ணெய் கூட செய்ய சொன்னா என்னது, டேஸ்டே வராது.
அதே மாதிரி நம்ம பேர் பெருசா இருக்குது, ஆனா வாழ்க்கையில கசப்பு. உங்களை பார்க்கிறவர்கள் பார்க்கும்போது இவங்க என்ன பிரச்சனை, இவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, இவங்க என்னங்க முகத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன குறைச்சல், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பசங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாம் அங்கே போறாங்க, இவங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு நமக்கு தான் தெரியும். இன்னும் அரிசி காலி வச்சு நான் ரேஷன் அரிசி போட்டு சாப்பிட்டுடலாமா அப்படி நம்ம யோசிப்போம். வெளியே அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நாளைக்கு என்ன ஸ்பெஷலா, நமக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு வெளியே போனீங்களா அப்படின்னுவாங்க. அப்போ பார்க்கும் போது மற்றவங்களுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னும், ஆனால் உள்ள பிரச்சனை நமக்கு தான் தெரியும். நீ வேற வயிற்று கடுங்க, நான் நாளைக்கு எங்கே போகிறதே தெரியாமல் இருக்குன்னு அது பண்ணி இது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பேன். அப்போ வாழ்க்கையில் இப்படி பார்க்கும்போது பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும், அந்த உள்ள அது வேறு கசந்து இருக்கும், அதனால பயன் இல்லாமல் நமக்கே பயன் இல்லாமல் இருக்கும். ஆண்டு சொல்வாரு, இந்த வேரை வெட்டி எடுத்து யாக்கோபாக நம்மளை தேவன் வெட்டி எடுத்து ஆண்டவர் இணைச்சு நல்ல ஒளியுமாக மரமாகி ஆண்டவருடைய அந்த செய்கைகளை, குணத்தை, அந்த கேரக்டரை, அந்த வாழ்க்கையை, அந்த மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில கொடுக்க வல்லமுள்ளவரா இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப காட்டு ஒளியுமாற இருக்கிற நம்மளை தேவன் நல்ல ஒளியுமாறாக மாட்டுகிறாரு. பயன் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத இருக்கிற, பழக்க தெரியாது இருக்கிற யாக்கோபை தேவன் பயன்படுத்தி, ஆவியன் பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில கொடுத்தது மாதிரி பயனற்று இருக்கிற, காட்டு ஒளிவுமரமா இருக்கிற, எதுக்கும் பயனில்லாத இருக்கிற, நமக்கே நம்மளை சில டைம் பிடிக்காம இருக்கிற, அல்லேலூயா, கண்ணில் பார்த்து சொல்லுவீங்க, என்ன இன்னும் கொஞ்சம் அழகா பிறந்திருக்கலாமே, இப்படி இருக்குது, எங்கேயும் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் கலர், இன்னும் கொஞ்சம் அழகு, இன்னும் வெயிட்டு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிம்மா அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பி. நமக்கே சொல்ல பிடிக்காது. ஆனால் இல்லைப்பா, உன்னை அழகாக தான் படைச்சிக்கிறேன். அல்லேலூயா. நீ ரசிப்பதுக்காக உன்னை படைக்கல, ஆண்டவர் ரசிப்பதுக்காக நம்மளை படைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க சில டைம் உங்களை விட்டு இப்படி இருக்கிறேன்னு நினைச்சா கவலைப்படாதீங்க, உங்களை நல்லதாய் தேவன் மாற்றுவாரு. ஆமேன். காட்டு ஒளிவுமா இருக்கிற நம்மளை நல்ல ஒளிவுமரமாக மாற்றி நான் வாழ்க்கை நன்மையை கொடுத்து, மேன்மையை கொடுத்து, எங்கெல்லாம் வாழ்க்கையில கசப்பு இருக்கோ, எங்கெல்லாம் யாருக்கும் பயன்படாமல் இருக்கோ, எங்கெல்லாம் யாருக்கும் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறீங்களோ, இந்த யூஸ்லெஸ்ஸை தேவன் யூஸ்ஃபுல்லாய் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. அதுல தான் தேவன் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. நல்ல டீச்சர்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, படிக்கவே தெரியாத முட்டாளா இருக்கிற, படிப்பு வாசனையே வராத ஒருத்தனை நல்லா படிக்க வச்சாதான் அது நல்ல திறமைசான டீச்சர். நல்லா படிக்கிறோன்னே படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர் மிகப்பெரிய திறமைசாலி. அல்லேலூயா. மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். அதனால படிப்பறிவு இல்லாத இருக்க, திறமை இல்லாத இருக்கிற, வேற ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, யூஸ்ஃபுல் இல்லாத இருக்கிற, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற நம்மளே தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நிறைய காரியங்கள். முக்கிய காரணம், ரொம்ப என்ன பண்ணுறது, திறமெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. ரொம்ப அழகும் தேவையில்லை, ரொம்ப படிப்பும் தேவையில்லை. அதுக்காக பசங்களை படிக்க சொல்ல, பசங்க படிக்க வைக்கணும். நீங்கள் நம்ம இப்படி ஆகிட்டோம், அது நம்மளை தேர்த்திக்கிறோம். அப்பா படித்தா அதுக்கு மேலே ஆசீர்வாதம் இப்படி இருக்கிறோம். அப்போ நம்மளை தேவன் எடுத்து பயன்படுத்தி அநேக ஆசீர்வாதம் மாற்றுகிறதுக்கு தேவன் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா இருந்தா யாருக்கு மகிமை? தேவனுக்கு தான் மகிமை. அதுக்கு நாம் நல்லா இருக்கத்தக்கதாக தேவன் நம்மளே மாற்றுவாரு. அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகிறாங்க, ஒரு 2 பேர் ஃபெயில் ஆகிறானா, இது 2 பேர்ல ஃபெயில் ஆகிறவங்க என்ன பண்ணுவோம், பாஸ் ஆக வைக்கணும். அப்புறம் டீச்சருக்கு பெருமை. என்ன கேட்பாங்க, எப்பா எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுறான், இதில் ஃபெயில் ஆகிற என்ன அர்த்தம்? நீங்கள் அப்போ டீச்சர் தான் கெட்ட பேர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இல்லைன்னா யார் கெட்ட பேர்? யாரு? ஆண்டவர் கெட்ட பேர். அதனால உங்களை எப்படியாவது அவரோடு சேர வச்சு ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவாரு, பிதாவுக்கு பிரியமான நல்ல பதார்த்தங்களை செய்ய, ருசியுள்ள பதார்த்தங்களை செய்ய, உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே நீ ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீ நடத்துங்க சொல்லும் போது நிச்சயமா கர்த்தர் காட்டு ஒளிவுமா இருக்க நம்மளை எடுத்து நல்ல ஒளிவுமரமாக நான் மாற்றி 24 பார்த்தீங்கன்னா
சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? பத்தி இங்க போட்டிருக்கோம் இதுதான், அதனால இதை எடுத்தேன். அப்போ சுபாவத்தின்படி என்ன சுபாவம்? குணம். என்ன குணம்? குறவு குணம். சரிங்களா? எப்போ எதை செய்வோம் நமக்கே தெரியாது. நல்லா இருக்க மாதிரியே இருக்கும், டக்குன்னு பண்ண கோவம் வருது, சில எரிச்சல் இருக்குது, சில என்ன பண்ணுது, சில ஏமாற்று குணங்கள் இருக்கு. யாக்கோபு எவனை எப்படியாவது அண்ணங்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, வந்து எடுத்து சாப்பிட்டு இது பண்ணிட்டான், பயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அப்பாவை ஏமாத்த. இப்படி அவன் மைண்டு கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டான மைண்டி ஒழுங்காக்குறேன். அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து, நீ கரெக்டா தானே பரவாயில்ல, தேவங்கள கரெக்ட் ஆக்க வரான். நீங்க கரெக்டு ஆனாலும் பரவாயில்ல, உங்களை ஆண்டு என்ன பண்ண வரான், கரெக்ட் ஆக்குவாரு. ஏன்னா அவர் யாரு? அவர் கரண்ட். அந்த கரண்ட் வாழ்க்கையில வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கிற வாழ்க்கை கரெக்டா மாறிடும். இந்த தேவன் என்ன இருக்கிறது, அவர் தான் வல்லமை உள்ளவர். எலக்ட்ரிசிட்டி இது இருக்குது, வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஷாக்குமா அடிக்கும், வாழ்க்கையில அடிக்கும், என்ன பண்ணும், எல்லாமே சரியாகும். அப்ப வாழ்க்கையில தப்பா இருக்கிற, மோசமா இருக்கிற, பயனற்று இருக்கிற உங்க கேரக்டர் மேல கை வைக்கிறார் ஆண்டவர். வைத்து கசப்பா இருக்கிற உங்க குணத்தை மாத்துகிறாரு, கோபத்தை மாத்துகிறார், எரிச்சிகளை மாற்றுகிறார், சந்தேக குணங்களை மாத்துகிறார், தாழ்மையை கொடுக்க மாத்திரமில்ல தாழ்மையை கொடுக்கிறாரு, அன்பை கொடுக்கிறாரு, அவர் மாதிரியே மாத்துறாரு. எது மாத்துறா? பிதாவுக்கு பிரிய மாதிரி உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுங்கள், ஆவியானவருக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா பிதாவுக்கு உங்களுக்கு பிரியமா மாற்ற மாட்டாரு. யார் பிரியமா மாத்துவாரு? ஈசாக்குக்கு பிரியமான பதார்த்தமாக உங்களை என்ன பண்ண மாற்றி அவர் அண்டையில கொண்டு வருவதற்கு காட்டு ஒளிவுமா இருக்கிற நம்மை, சுவாபத்தின்படி கெட்டவர்களா இருக்கிற நம்மை, கோபம், எரிச்சல், அது மாத்திரமல்ல சிலர் ஏமாந்து கொள்ளையா இருப்பாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. இப்படிப்பட்டவர்களையும் வாழ தெரியாதவர்களா இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களையும் எல்லாவற்றையும் ஆண்டு மாற்றி தேவனுக்கு பிரியமுள்ள கேரக்டராக, குணங்களாக, அன்புள்ளவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக வாழ்க்கையை மாற்றி பிதாவை கொடுக்கும் போது பிதா உங்களை ஆஸ்வதிக்கிறாரா? அல்லேலூயா. இது தேவனால் முடியுமா? முடியுமா? எரேமியா 32:27 எடுத்துக்கொள்ளலாமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய சொல்றேனா? ஏன் தேவன் உங்க வாழ்க்கையை மாத்த முடியும்னு சொல்றேனா? ஓகே, பாடிக்கலாம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஏன்னா உன்னை படைத்து நான் தான். ஹல்லேலூயா. உன்னை படைத்து நான் என்பதால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களை மாற்ற முடியாது. தேவன் இறங்கி வரும்போது பல வருஷங்கள் செய்ய முடியாது, சில நாட்களிலே தேவன் செய்வார். பெரிய குடிகாரனா இருப்பான், படா குடிகாரனா இருப்பான், பல விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்பான், மாறவே முடியாம இருக்கும். அதனால் தேவன் வந்தால் நிச்சயம் என்ன பண்ணுவதை மாற்றுவார். அல்லேலூயா. குடிப்பதை விட முடியுமா? கேட்டேன், குடிப்பதை ஒரு குடிகாரங்கிட்ட, குடிப்பை விட ரொம்ப ஈஸி பண்ணா. அப்படியா? ஏன்? நான் இதுவரை 100 விட்டுருக்கேன், அப்புறம் திரும்பி குடிச்சுக்கிறேன், அதில் விடு ரொம்ப ஈஸி அவருக்கு. இல்லை, விடு ரொம்ப ஈஸி, திருப்பி என்ன பண்ணுவார் திருப்பியும். ஆனால் ஆவியர் வந்தார்னா அப்படி நடக்காது, உன் வாழ்க்கையை மாற்றுவார். புரியுதா உங்களுக்கு? குடிப்பதை விடுவது ரொம்ப ஈஸி. ஏன்? அவர் சொல்ல, நான் 100 தடவை விட்டுருக்கேனே, இப்போ குடிச்சுக்கிறேன், நாளைக்கே விட்டுருவேன், திருப்பி அடுத்த நாள் குடிப்பேன், திருப்பி விட்டுருவேன், இப்படி 100 தடவை விட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் மாற்ற மாட்டாராம், வாழ்க்கையை நிரந்தரமாய் மாத்துகிறார். அல்லேலூயா. அவர் கை வச்சார்னா நிரந்தரமாய் வாழ்க்கை மாறும். தொட்டுக்கோ தொடச்சிக்கோ செய்வது அல்ல, உன் வாழ்க்கை தலைக்கீழா நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மாத்துவார். சரி, நீங்களே யோசிப்பீங்க, என்னடா நமக்கு ஏதோ பிரச்சனையா, வேற நம்ம கோபம் வர மாட்டேங்குதே, நம்ம பயங்கர கோபக்காரியா இருந்தோம், ஐயோ எனக்கு ஆயிடுச்சு, ஏதோ எனக்கு கோபம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாத்துவாராம். அல்லேலூயா. இப்படி மாறுமா? மாறும். அல்லேலூயா. தெரியலையே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் சிரிச்சுனே இருக்கிறேன், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, ஆனால் எதுவும் அஃபெக்ட் ஆக மாட்டுதே, எனக்கு பைத்தியத்தை பிடிச்சிச்சா,
தெரியலையே. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளமா இல்லை, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தரணும், இவங்களுக்கு தரணும், இது செய்யணும், அது பண்ணணும், இவங்க சரி அவங்க சரிலாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? சிரிச்சுட்டு இருக்கிறோம். விடுப்பா பார்த்துக்கலாம், விடுப்பா ஆர்டர் பார்த்து பாருப்பா. டக்கு நம்மளுக்கு யோசனை வரும், என்னடா நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா, இல்லை நமக்கு இது ஆயிடுச்சா, இல்லை இவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க, நம்ம பாட்டு ஜாலி சிரிச்சுன்னுக்கிறோம், என்ன தரலையே. இல்லை, தேவன் இருக்க அது அப்படியா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வரட்டும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் அவர் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது கர்த்தர் பார்த்து கொள்வா சொல்லிட்டு வீட்டில் கட்டில் படுத்துட்டு அப்படியே ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன பிரச்சனை கட்டினமே கர்த்தர் பார்த்து அவரும் வந்து கட்டுவார், கட்ட மாட்டார். அவரும் நீ ஒன்றா அதான் சொல்ற, நீ போய் என்ன பண்ணு, ரெபேக்கா என்ன பண்ண, நீ போய் என்ன பண்ணு, ஆளை பிடிச்சிட்டு வா. இல்லை என்ன பண்ணுவது தெரியுமா, யாக்கோபு படுத்துருமா கட்டில், அம்மா செய்யுமா, நான் படுத்துருக்க ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நீ வேலை செய். அப்போ ஆண்டு பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஆயா என்ன பண்ணல, கட்டில் படுத்துக்கிட்டு சோபா படுத்து டிவி பார்த்துட்டு ஆண்டு பார்த்துப்பான்ல. நீங்க போய் வேலை செய்யணும், நீங்க போய் உழைக்கணும், நீங்க போகணும். அவர் ஒன்னா அவர் சொல்றதுபடி செய்யணும். ஒன்னா சேர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் உங்களை படைத்தவர் அவர்தான், அவரால் தான் உங்களை மாற்ற முடியும். ஆமீன். அவரால் தான் பிரச்சனையை சரி பண்ண முடியும். இந்தியாவில் என்ன பண்ணாங்க, ஜப்பான்ல இருந்து பெரிய மிஷின் என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒர்க் ஆகலை. ஒர்க்கெல்லாம் திருப்பி என்ன பண்ணாங்க, திருப்பி ஜப்பான்லேருந்து ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் வாங்க ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு வந்தாங்க. அவர் வந்தார். இங்கே கிட்டத்தட்ட 15 நாள் பயங்கரமாக ட்ரை பண்ணால் ஓட முடியல அந்த மிஷினை. அப்புறம் அவங்க ஜப்பானில் ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாம் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அங்கே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு, அந்த ஸ்க்ரூவை ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க. 2 சுற்று கம்மியாக சுற்றினார், அவ்வளோதான். கம்மியாக சுற்றினோன்னே அந்த பக்கம் லிக்விட் போய் என்ன பண்ணுது, அந்த மிஷினே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாம் கேட்டாங்களா, சார் எவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுக்கு முடியல, ஏன் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மிஷினே கண்டுபிடிச்ச யார் தான், நான் தான். அந்த மிஷினை கண்டுபிடிச்சதா நான் தான், உங்களால தெரியாது. அதே மாதிரி நம்மளை உருவாக்கின கர்த்தர் தான். அவருக்கு தான் இவன் எங்க தொட்டா எங்க மாறுவான்னு தெரியும். அல்லேலூயா. சொல்லுவேன், எங்க பிடிச்சா எங்க வலிக்கும் தெரியும் அவனுக்கு அப்படின்னு ஆண்டவர் எப்படி மாற்ற வேண்டும் என்று தெரிந்தவர். இந்த வாழ்க்கையை நமக்கே நம்மளை தெரியாது, தெரியுமா? தெரியாது. சில டைம் கோபப்படுவோம், யோசிப்போம், ஏன் நம்ம கோபப்பட்டேன் இப்போ. சில டைம் பண்ணுவோம், ஏதோ பேசிடுவோம், எது தேவையெல்லாம் பேசணும் நம்ம இப்போ. சில டைம் செஞ்சுட்டு ஏன் நான் செஞ்சேன் யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கிறேன்ப்பா, உங்களை பார்த்து அப்படி யோசிக்காம தரல, எல்லாம் யோசிச்சிருக்கீங்க. செஞ்சுக்க யோசிப்போம், கவனித்துருக்கலாமே, தேவையில்லாத நம்ம தலையிட்டோம் அப்படின்றோம். அதே மாதிரி தான் நான் வாழ்க்கையில் நமக்கே தெரியாது, ஆனால் உண்டாக்கின கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதான் போட்டு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறாரு. அவர் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனால உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? கேளு, பக்கத்து கேளுங்க, பார்த்த முடியுமா கேளுங்க. முடியுமா? என்ன சொன்னாங்க? முடியும். ஆமென். தேவனால உன்னுடைய பணப்பிரச்சனை மாற்ற முடியுமா? முடியும். தேவனால வியாதியை மாற்ற முடியுமா? தேவனால உன் சூழ்நிலை மாற்ற முடியுமா? எவ்வளவு மோசமான சூழ்நிலை போனாலும் தேவனால் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. அது நம்பணும். முதல்ல தேவனால மாற்ற எல்லாத்தையும் மாத்தினாங்க. இந்த கணவனை தான் மாற்ற முடியாது, இந்த புருஷனை தான் மாற்ற முடிய மாட்டேது, இந்த பொண்டாடி தான் மாற்ற முடிய மாட்டேது, என் பிள்ளைய தான் மாற்ற முடிய மாட்டேது. அல்லேலூயா. தேவனால முடியாது, மாற்ற முடியாதுன்னு புருஷனும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ஆண்டவரால் மாற்ற முடியும். மாற்ற முடியுமா? மாற்ற முடியும்னு சொன்ன உடனே மாத்துறது இல்லை இல்லையா? கேரக்டரை நம்ம அது சொல்லணும். நாளைக்கே மாத்திரம் பாஸ்டர், வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா இல்லை புரியுங்களா? இப்பதான் புரியுது உங்களுக்கு. அந்த மாத்த பத்தி பேசல, மாத்துறது கேரக்டரை பத்தி பேசுறேன். ஆண்டவன் குணத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல 33 பாத்துக்கலாம். அப்படியே நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா 33ல படிக்கலாமா? படிக்கலாம். அதுல அதேதாம்மா, அதே வசனம் 33. முகத்தை அல்ல, எரேமியா 32
33. முகத்தை அல்ல முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். முகத்தை அல்ல முகத்தை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் ஆ. அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. எதப்பா விரும்புகிறாரா? நான் முகத்தை பார்க்க விரும்புகிறார். நாம் எதை காட்டுறோம்? தேவனுக்கு தன்னுடைய முதுகை காட்டுகிறோம். ஆமென். தேவனால் மாற்ற முடியாது என்று எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனால் மாற்றம் எல்லாமே முடியும். ஆனால் முகத்தை காட்ட வேண்டிய நாம் எதை காட்டக்கூடாது? முகத்தை காட்டுறது பதிலாக முதுகை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. பார்க்கவா சொல்லுங்க. எதை காட்டணுமா? முகத்தை காட்டணும். எதை காட்டக்கூடாது? முதுகை காட்டக்கூடாது. தேவனே என்னை மாற்றுங்கப்பா, தேவனே சரி பண்ணுங்க ஆண்டவரே, தேவனே பிரச்சனையை மாற்றுங்கப்பா அப்படின்னு நாம் காட்ட வேண்டியது நம்முடைய முதுகை அல்ல, நம்முடைய முகத்தை. ஹல்லேலூயா. திருப்பி வந்துடலாமா? ஆமென். எப்பேற்பட்ட வாழ்க்கையை திருப்பி ஆதியாகமம் 27:11 வந்துடலாம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தையே வரப்பண்ணி கொள்ளுவேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஏசாக்கு ஒரு பிரச்சனை, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஏசாக்கு சரித்திரம் தெரியுமா? ரோமம் இருந்தது. ரெபேக்காள் நோக்கி, என் சகோதரனாக ஏசா ரோமம் மிகுந்தவன். இயற்கையாகவே ஏசாக்கு என்னது இருந்தது? சில ரோமம், சில திறமைகள், சில கிஃப்ட் இயற்கையாகவே இருந்தது. ஆமென். சில மனிதர்களுக்கு சில நன்மையானது இயற்கையாகவே இருக்கும். நல்ல பாடகர்களாக இருப்பாங்க, நல்ல கணக்கு போடுறவங்களாம் இருப்பாங்க, நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க. சில வீட்டை சில நிர்வகிக்கக்கூடிய கிருபை அவங்களுக்கு இருக்கும். சில ஆண்களுக்கு சில இயற்கையாகவே ஆண்டு கொடுத்து சில தாளந்துகள் அவனுக்கு இருக்கும். ஆனால் யாக்கோபுக்கு என்ன இல்லை, அது இல்லை. அப்போ என் ஏசாக்கு அது இருக்கு. நான் போனால் என்ன பண்ணுது? நான் மாட்டிப்பேன். கவலைப்படாதப்பா, ஏசா மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். ஆண்டவர் மாதிரி நம்மளை மாற்றுகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதை சொல்ல வரேன். நம்ம சகோதரன் யாரு? யாக்கோபு சகோதரன் யாரு? ஏசா. நம்ம சகோதரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்கு இருக்கு. அதனால அவன் பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இல்லையேனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இல்லாததை கூட ஆண்டு உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. காந்தட்டலாமா? அல்லேலூயா. உங்க இல்லை கவலைப்படாதீங்க. காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லதான். என்ன ஆச்சு? ஆண்டவர் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிறவர். அங்க என்ன? சுவை இல்லை, மனம் இல்லை, நிறமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் தேவன் இல்லாததை உருவாக்கி கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லம் உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லாத இருக்கிற போல அழைக்கிற ஆண்டவர், இல்லாத இருக்கிற போல செய்கிற ஆண்டவர். நான் வாழ்க்கையில இல்லாத ஐஸ்வர்யத்தை, இல்லாத சுகத்தை, இல்லாத மேன்மையை தேவன் கொடுக்குவார். யாருமானா? இயேசு கிறிஸ்து மாதிரியே. அல்லேலூயா. நம் வாழ்க்கையை மாற்றுவார். நம் வாழ்க்கை கஷ்டங்களை மாற்றுவார். யார மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் இயேசுவை போல நாம் மாற்றி நம் வாழ்க்கை பிரச்சனையை மாற்ற தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. 1 யோவான் 1:7 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசுவின் ரத்தம் நம்ம சகல வியாதிகள், சகல பலவீனங்கள், சகல கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை இயேசு கிறிஸ்து மாதிரி மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ இருக்கீங்க, ஒரு ரெட் கலர் பெயிண்ட் உங்க மேல ஊத்த எப்படி மாறிடுவீங்க? ரெட் கலர் மாறுவீங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம மேல நம்ம பூசினா நம்மளும் பரிசுத்தமா மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவர் ரத்தம் பரிசுத்தமா இருக்குது. அவர் ரத்தம் பரிசுத்தமா இருக்கிறதால அந்த பரிசுத்த ரத்தத்தை நம்ம மேல ஊற்றும் போது நாமும் அவரை மாதிரி பரிசுத்தமா மாற ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. மாறுமா? மாறும். நீங்க ஒரு நாய் கடிக்கிறான் ஒருத்தனை, நாய் கடிச்சு கொஞ்ச நேரம் என்ன நாய் மாதிரி மாறி ஊசிலாம் குறைக்க ஆரம்பிக்கிறான்.
போன வாரத்தை ஒரு கீரிப்புள்ள கடிச்சு ஒரு பையனை நியூஸ்ல பார்த்து தெரியும் உங்களுக்கு. கீரிப்புள்ள கடிச்சு அவன் கீரிப்புள்ள மாதிரி மாறிட்டான், கீரிப்புள்ள மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த வைரஸுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னா ஆண் ரத்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அல்லேலூயா. ஒரு வியாதிக்கே இவ்வளோ பவர் இருந்து மாற்ற முடியும் என்றால் அவருக்கு கேரக்டரே மாறுது. பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சு அந்த சாகர நாள் பார்த்து நாய் மருந்தே இல்லை, நாய் மாதிரி குறைக்கிறான், நாய் மாதிரி கத்துறான், அப்படி கத்தி கத்தி என்ன பண்ண சாகுறான். அப்போ அதுக்கே இவ்வளோ பவர் இருக்குதுன்னா நம்ம உண்டாக்கின கத்தருக்கு அவர் ரத்தத்திற்கு எவ்வளோ பவர் இருக்கும். அந்த வல்லமை நான் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அந்த வல்லமை நான் வியாதியை மாத்தும், அந்த வல்லமை சாபத்தை மாத்தும், அந்த வல்லமை நம்முடைய பிரச்சனையை மாத்தும், அந்த வல்லமை நம்முடைய எல்லா விதமான தீங்கை மாற்றதே வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது முதல்ல நம்பணும். இயேசுவுக்கு பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. வியாதிகள் அணுகாது, பலவீனங்கள் அணுகாது, பிரச்சனைகள் அணுகாது, நோய்கள் அணுகாது. ஆமேன். கஷ்டங்கள் அணுகாது, வேதனை அணுகாது. நீங்க சொல்ல 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 வாழ்க்கை பிரச்சனை மாறுதான் ஆக வேண்டும். ஆமேன். வாழ்க்கை சாத்தானுக்கு பவர் அதிகமா, இயேசுக்கு பவர் அதிகமா? ஆமேன். உங்க சாபத்துக்கு பவர் அதிகமா, இயேசுக்கு பவர் அதிகமா? ஆமேன். வாழ்க்கையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனைக்கு பவர் அதிகமா, இயேசுக்கு பவர் அதிகமா? இயேசுக்கு பவர் அதிகமா இருக்கிறதால உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. என்னை பலப்பட இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அதனால தேவன் வல்லமை நீங்க நினைக்கிற எல்லா பிரச்சனை காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் மேலானது. அவரால் மாற்ற முடியாது ஒன்றுமே இல்லை. ஆமேன். கல்லை கூட நம்ம கரைய வைக்கிற வல்லமை இருக்குது. பர்வதங்களும் மெழுகு போல உருகும் அவர் பிரசனத்துல. ஒருவேளை கணவர் கல்லு மாதிரி இருக்கலாம், இல்ல மனைவி கல்லு மாதிரி இருக்கலாம், ஆனா தேவ பிரசனம் போது அப்படியே மென்மையாய மாற இருப்பாரு. ஆமேன். இவனால மென்மையா இருக்க, ரஃப் டஃபா இருப்பாரு. என்ன சாப்பாடு போடு, சாப்பாடு அப்படி அப்படி இப்போ சாப்பாடு போடுமா, பசிக்குதுமா, நல்லா இருக்கே, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உண்மைதானா? அவரா இது மாட்டாரு. முதல்ல அப்படி இல்லை, விசில் அடிப்பாரு சாப்பாடு சரியில்லைன்னா. இப்போ சாப்பிட்றாரு, என்ன பண்றது, பழகிட்டேன். அப்படி இல்லை, உங்க கேரக்டர் மாற ஆரம்பிக்குது. கோவக்கார மனைவி, கோவக்கார பிள்ளைகள், கோவக்கார புருஷன் இருந்தா கூட கோவக்கார ஓனரு எதுனாலும் சரி அப்படியே மாறி மென்மையாக மாத்துறதுக்கு தேவ பிரசன்னம் அப்படி மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ உருளைக்கிழங்கா இருக்கீங்க, சுடுதலை போட்டேன்னா சுடுதலை போட்டா சாஃப்டா மாறுமா? எப்படி மாறுது? அந்த சுடுதனுடைய எஃபெக்ட் அப்படி. அப்போ வாழ்க்கை கல்லுமா இருக்கிற புருஷன் உருளைக்கிழங்காகிறாரு. எப்படி இருக்கிறாரு? ஆமா, புடிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மாதிரிக்கிறாரு. யாரு? தண்ணில் தூக்கி போட்டுருங்க, சுடு தண்ணிலே போடுங்க, சும்மா தண்ணில் போடு, சுடு தண்ணிலே போடுங்க. அது ஆவியோட பிரசனத்தில் போடுங்க, அது அபிஷேகத்தில் போடுங்க, அது வல்லமையில போடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. அப்படியே கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அப்படியே கல்லா இருக்கிறவர் என்ன பண்ண அப்படியே சாஃப்டா ருசியா மாறும். உருளைக்கிழங்கு பச்சையா சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லைல்ல, சாப்பிட்டு பாருங்க, கசப்பா இருக்கும். சாப்பிட்டா ஆமா, அரை வேக்காடு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா, அதுதான் கசப்பான உருளைக்கிழங்கை ருசியுள்ள உருளைக்கிழங்கு மாற்ற முடியும் என்றால் கசப்பா இருக்கிற உங்க வாழ்க்கையை ருசியா மாற்ற முடியாது. இவ்வளவு நாள் கசப்பா இருந்துச்சு உருளைக்கிழங்கு, இப்ப எப்படி ஆகுது? சுவையா மாறுச்சு. என்ன காரணம்? சுடு தண்ணி தான் காரணம். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இயேசுதான் காரணம். ஆவியானுக்குள்ள நீங்க வரும்போது அதே தான், மாத்தல, அதே ஆளுதான் நீங்க, அதே உருளைக்கிழங்கு தான். என்ன பண்ணுது? மாறுற மாதிரி அதே மனுஷன் தான், அதே வாழ்க்கை தான், அதே பொண்டாட்டி தான், அதே புருஷன் தான், அதே பிள்ளைகள் தான். மாறுவீங்க. அல்லேலூயா. எப்படி மாறுவீங்க? அதான் முக்கியம். எப்படி மாறுவீங்க? ருசி உள்ளதா மாறுவீங்க, டேஸ்டா மாறுவீங்க. ஓகே, அல்லேலூயா. இப்படி உங்க வாழ்க்கையோட மாற ஆரம்பிக்கும். 27 எடுத்துக்கொள்ளாமா? ஆதி 27 15 16. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, இயேசு வஸ்திரத்தை எடுத்து நம்ம கொடுக்கிறாரு. ஓகே. வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை 23 அப்புறமா படிச்சிட்டீங்களா? அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ள. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி மாத்துறாரு. அல்லேலூயா.
இங்கே நம்ம 16 படிக்கும்போது என்ன இருக்கு, அதுல வெள்ளாட்டு குட்டியின் தோலை கையிலே ரோமம் இல்லாத அவன் கழுத போட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா 23ல அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளவளா இருக்கிறபடினாலே இன்னும் அறியாமல் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நம் மேல ஊற்ற பிறகு, ரத்தன கவிழ பிறகு, நாமளும் இயேசு கிறிஸ்து மாதிரி நம் சகோதரனாகிய இயேசு மாதிரி மாற ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. யார் மாறுறோம்? இயேசு மாதிரி மாறுறோம். யார் மூலியமாக? ஆவியானவர் மூலியமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை இயேசு கிறிஸ்து மாதிரி மாற்றி பிதாவுக்கு பிரியமுள்ளவராய் படைக்க வருகிறாரு. அல்லேலூயா. நம்ம மோசமானவன், காட்டொழியும் மரம்தான், நமக்கு சமைக்க தெரியாததான், நமக்கு திறமை இல்லாதவனாதான் இருக்கிறோம், சரியா உண்மை பேச இல்லாதவனா இருக்கிறோம், உண்மை பேசாதவனா இருக்கிறோம், பொய் பேசாத இருக்கிறோம், திருடுதனம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம எடுத்த ஆண்டவர் தன்னுடைய கசப்பெல்லாம் மாத்தி இயேசு கிறிஸ்து ஒட்ட வைத்து ஆண்டு மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம், ஆண்டு மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோம், ஆண்டு மாதிரி என்ன பண்றோம், சில காரியங்களை வாழ்க்கை வர ஆரம்பிக்குது, நான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது, நான் குணங்கள் மாற ஆரம்பிக்குது, பிரச்சனை மாற ஆரம்பிக்குது. யார் மாதிரி மாறுறோம்னா இயேசு மாதிரி மாறுறோம். யார் மாதிரி மாறுறோம்? பக்கத்தை பார்த்துக்கல. யார் மாதிரி மாறுறோம்? இயேசு. மாறிட்டீங்களா? இன்னும் மாறிட்டே இருக்கிறோம். என்ன பண்றோம்? முழுசா மாறல, கொஞ்சம் கொஞ்சம் மாறுறோம். சரிங்களா? கொஞ்சம் மாறுறோம். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து அப்படி படிக்கலாமா? 24 நீ என் குமாரனாகிய ஏசாதானா என்றான். நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். ஓகே. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, 22 படிச்சீங்களா? 22 படிக்கலாமா ஒரு தடவை? 22 யாக்கோபு தன் தகப்பனா ஈசா கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி கண்டுபிடிச்சாரு. என்னடா இது, உடம்பெல்லாம் ஏசு மாதிரி இருக்குது, எது மாறல? குரலும் மாறல, பேச்சு மாறல. சரிங்களா? கண்டுபிடிச்ச என்ன, ஆண்டு பேச மாட்டேன், உடம்பு பார்த்துட்டு ஆண்டு மாத்திட்டாரு. ரோமத்தில் ஒரு ரட்சிப்பின் வசத்தை கொடுத்து நம்மளை மாத்திட்டாரு. ஆனா உள்ள என்ன வருது? குரல் சாபமா வருது. ஐயா அந்த அப்படின்னு வருது. மூஞ்ச பாரு அப்படின்னு வருது. நல்லா இருப்பியா, நாசமா போ அப்படின்னு வருது. பார்த்து எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு இயேசுமாகிறாரு. வார்த்தை எப்படி வருது? சாபமா வார்த்தை வருது, தப்பான வருது. யாக்கோபு வெட்டி பார்க்கலாம் உள்ள, நம்ம ஆண்டு ரட்சித்துக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன வருது? யாக்கோபு வெட்டி பார்க்கறான். உங்க பழைய என்ன பண்ணுது? குணம் எட்டி பார்க்குது. வெளிப்பாக எப்படி இருக்குது? நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன். நான் யாரு? நான் கிறிஸ்டியன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானம் செலுத்துறேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேனே. அப்புறம் பேசுன அவங்க தெரியுமா ஒரு விஷயம் உனக்கு? அவன் அவனுக்கு கூட்டி ஓடி போயிட்டானப்பா, அவன் இது ஆயிட்டானப்பா, அது சரியா தண்டம்பா. பேச எப்படி தெரியுமா இருக்கு? எது விட்டு போகும்போது? சர்ச் விட்டு போகும்போதே அப்படிதான் இருக்குது. வெளியில மாற்றம் இருக்கு, ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆனா உள்ள என்ன பேச்சு? சாபமாக பேச்சு, யாக்கோபான பேச்சு, நெகட்டிவான பேச்சு. யாரையா குறை சொன்னா போதும் உடனே நம்ம உற்சாகம் அடைஞ்சிடறோம். அப்படியா தெரியும், நல்லா தெரியுமா அப்படின்றோம். இப்படி உள்ள யாக்கோபுடைய பேச்சு இதை மாத்துறதுக்கு சில மாதங்கள், சில வருஷங்கள் நம்படுச்சு. ஆண்டருக்கு ஆயிடுச்சு. மாத்துவாரு. அல்லேலூயா. மாத்த முடியும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உள்ள கேரக்டர் மாறல, போக 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 கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறும். திருப்பி அதுக்கு உருளைக்கிழங்கு வந்துடுறேன். திருப்பி தண்ணில் என்ன பண்ண, பச்சை உருளைக்கிழங்கு போட்டீங்க, போட்ட உடனேமா அது இதாவது வேகுது. டைம் ஆக ஆக அது கேரட் கொஞ்சமாக மாறுறது மாதிரி நீங்கள் ஆண் இருக்க அவரோட பேச அவரோட என்ன உறவாட அது கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாகி ரொம்ப சாஃப்ட் ஆகிட ஆரம்பிச்சிடும். அது பற்றி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். எப்படி நீங்கள் ஆண்டோடு இணையும் போது. அல்லேலூயா. அப்போ இங்கே யாக்கோபு வெளியில் என்ன பண்ண பேசும்போது, அவர் யாக்கோபு தொட்டு பார்க்கும்போது
ஏசமா இருக்கிற ஆண்டமா இருக்கிறாங்க. ஆனாலும் அதற்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ரட்சிப்புக்குன்னு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கேரக்டரை மாத்துறாரு. ஓகேங்களா? 28, 29, 27, 28, 29 பார்க்கலாமா? அவன் கிட்ட போய் ஆஸ்வதிக்கிறாரு. கரெக்டா படிங்க, 28 படிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. இப்போ உள்ள கேரக்டர் மாறல. நல்லா விஷயம், கேரக்டர் மாறல, மாறிட்டு இருக்குது, மாறல. ஆனா வெளியில கிறிஸ்தவ மாறிட்டீங்களா? கிறிஸ்தவ மாறிட்டோம். ஓகேங்களா? ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டோம், கிறிஸ்தவலாய் மாறிட்டோம். கிறிஸ்தவலாய் மாறினதற்கு வேறு ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் கேரக்டர் மாறினதுக்கு பிற்கால ஆசீர்வாதம் இருக்குது. இப்போது நீ நினைச்சுக்கலாம், ரட்சிக்கப்பட்டேன், என் கேரக்டர் மாறல, இன்னும் கோபப்படுறேன்னா, உனக்கு கோபப்பட்டால் ரட்சிக்கப்பட்டதுக்குன்னே சில குணங்கள் இருக்கு, சில ஆசீர்வாதங்கள் வாழ்க்கை தருகிறார், சில பிளெஸிங் நமக்கு இருக்கு. அது என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, படிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், நான் மாறலையே, நான் இன்னும் கோபக்காரனா இருக்கிறேனே, இன்னும் நான் பொய் பேசுறேனே, இன்னும் விஷயம் மாறலன்னா பரவாயில்ல, அது மாறும். ரட்சிக்கப்பட்டதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் இவை எல்லாமே. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்புல கிடைக்கிற பேக்கேஜ் தான் இது. அதனால நீங்க ஒரு தாழ் மனப்பான்மையில எனக்கு கிடைக்காது, நான் வந்து பரிசுமா பிசாசனத்தை சொல்லுவான். ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசன சொல்லுவானா, நீ தான் இன்னும் மாறலையே, உனக்குள்ள இன்னும் கேரக்டர் இருக்குதே, உன்னை ஆண்டு ஆசிக்க மாட்டாரு அப்படி சொல்லுவான். இன்னும் சரியாகலையே, ஒழுக்கமா இருக்கணும் தான் ஆண்டு கொடுப்பாரு, உண்மைதான். ஆனா ஸ்டார்டர் பேக் என்னது, நீங்க வந்து போறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா முதல்ல கொடுப்பாங்க, பெரிய ஹோட்டல் என்ன கொடுப்பாங்கன்னா சூப் கொடுப்பாங்க, அது பேர் என்னது, ஸ்டார்டர். அதையே குடிச்சிடக்கூடாது, நிறுத்துவாங்க சார், எடுத்து 4 பேர் குடிச்சிருக்கு பாரு, ஃபுல்லாக கூடாது சரிங்களா? அது கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். இந்த ஸ்டார்டர் பேக்கே இவ்வளோ ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதனால நாம் அப்போ நாம் தவறு செய்து ஆசீர்வாரானா, தவறு செய்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்குன்னு சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது பிசாசு உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுவான். நீங்க சொன்னோம், நான் ரட்சிக்கப்பட்டதுக்குன்னு சில ஆசீர்வாதம் இருக்குது, அது எனக்கு கிடைக்கும். எப்பொழுது நான் கெட்டவனா இருந்தாலும், நான் கோபப்படவனா இருந்தாலும், எனக்கும் அவருக்கு பிரச்சனைங்க, நான் கோபம், எனக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை, நாங்க அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம் சரி பண்ணிப்போம். 3வது நபர் நீ யார் உள்ள வர்றதுக்கு? யாரு 3ஆம் நபர்? யாரு? பிசாசு. உனக்கு என்ன வேலை? நான் நல்லதா இல்லைனா கூட, நான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தா கூட கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. ஆனா தப்பான வாழ்க்கை கடைசியா முடிஞ்சிடாது. என் வாழ்க்கை நாளுக்கு நல்ல வாழ்க்கை தான் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது மாற ஆரம்பிக்குது, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எங்க மாறுதுன்னா 28, 29 பாத்தீங்கன்னா, 29 ஓகே, இங்க இல்ல, நான் வரேன். அப்படியே அந்த ஜெபம் பண்ணுவார்ல, இதுல 32 ஓகேலா, சாரி 32 27 பார்க்கலாமா? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இங்கதான் மாறுது. முதல்ல யாக்கோபுட கேட்கிறாரு, என்ன உன் பேருனா? என் பேர் ஏசா அப்படின்றாரு. ஆனா ஆசீர்வதிச்சாரா? ரட்சிக்கப்பட்டோன்னே ஆசீர்வாதம் கிடைச்சது. நீங்க ரட்சிக்கப்படுறது சில ஆசீர்வாதம் இருக்குது, கிடைக்கும் உங்க வாழ்க்கையில. ஆனா எங்க மாத்துறாருன்னா, பல வருஷங்களை கிட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இங்க வந்து ஆண்டு இருக்கிறாரு, உன் பேர் என்னப்பா? இப்ப என்ன சொல்ல, ஏசான்னு சொல்லல, உள்ள இருந்து கேரக்டர் மாறிடுச்சு. எத்தனை வருஷத்துல? 20 வருஷத்துல. ஹல்லேலூயா. உள்ள இப்ப சொல்ற என் பேர் யாரு பார்க்கலாம். அது அடுத்தது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடும் மனிதரோடும் 2 பேரும் சேர்ந்து இப்ப உள்ள இருக்கிற கேரக்டர் மாறிடுச்சு. ஹல்லேலூயா.
உள்ள இருக்க குணம். இவனால சொல்லு தொட்டு பார்த்தா ஏசாமா இருக்குதே, உள்ள என்ன ஒரு யாக்கோபின் குரல் இல்லப்பா. இப்பொழுது உண்மையாகவே நான் மாறிட்டான், பொய் பேசல, உண்மையாவே குணம் மாறிடுச்சு, உண்மையாவே கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும்னு மாறிட்டேன். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அப்பாவெல்லாம் ஏமாத்துறான். இப்போது இல்லப்பா, நீங்க தான் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உம்மால் இல்லாம எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, என்னால் முடியாது சொல்லி பல வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் ரட்சிப்பின் மூலமா வெளியில மாத்திர ஆண்டவர் இப்போது வாழ்க்கையும் மாறுச்சு, வாழ்க்கையும் மாறி விட்டது என்றால் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் மாறுமா? யாக்கோபு நினைச்சான் நாம் இப்படி ஏமாத்திடலாம், உள்ள என்ன இருக்கலாம், யாக்கோபாவே இருக்கலாம், வெளியே இயேசு மாதிரி மாறிடலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு வெளியே கிறிஸ்தவன் பேர் என்னப்பா? ஜான் ஃபெட்ரிக். ஜான் பேர்லாம் பெத்த பேரா இருக்குது, ஜான் ஃபெட்ரிக்ஸ் அப்படின்லாம். ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இப்படியே தள்ளிட்டு போலாம் பார்த்து இல்லை, ஆண்டு விட மாட்டாரு, ஆண்டவரு விட மாட்டார். ஆண்டுகளை வந்துட்டீங்கன்னா நிச்சயம் மாறதான் ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நிச்சயம் குணங்கள் மாறும். யார் நன்மைக்காக? உங்க நன்மைக்காக. அதுக்கப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய, அதுக்கப்புறம் வாழ்க்கையில கேரக்டர் மாறினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாக்கோபு வாழ்க்கையில வந்தது. உங்க வாழ்க்கையில வரும், உங்க வாழ்க்கையில மாறுவீங்க. வெளி தோட்டம் மாத்திரம் இல்ல, உள்ளே மாற ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்க பேச்சு மாறும், எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், குணங்கள் மாறும். யார் மாதிரி? இயேசு மாதிரி. அல்லேலூயா. அது கவலைப்படாதீங்க, நிச்சயம் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். அங்க ஆரம்பிச்ச வாழ்க்கை இங்கதான் கேரக்டர்ல பெரிய மாற்றத்தை என்ன பண்ண கொண்டு வருது. அல்லேலூயா. அப்போ இந்த பாடம் நமக்கும் அப்போஸ்தலர் இது யாரை மாத்து கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:2 பாத்தீங்கன்னா, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இறங்கி வருகிறார். வீடு முழுவதும் நிரம்பு, ஒரு காற்று அடித்து அந்த இடம் முழுவதும் நிரம்பி அந்த இடத்துல பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கிறாரு. நம்மளால முடியாதான், என்னால முடியாதான், என்ன நிக்க முடியல. காட்டு ஒளிவு மரம் தானாக மாற முடியாது. ஆண்டோட உதவி இல்லாமல் காட்டு ஒளிவு மரம் நல்ல ஒளிவா மாற முடியாது. தேவன் உதவி இல்லாமல் உங்க வாழ்க்கையை மாசுவா மாற முடியாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்க புருஷன் மாற மாட்டான். என்னதான் நீங்க வேலை செய்தாலும், என்னதான் படித்தாலும், தேவன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் உங்களை யாரும் மாற்ற முடியாது. தேவன் தான் உதவி செய்ய என்றால் மாம்சமான யாவருக்கும் அவர்தான் கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நாம் அவர் காண்பிக்க வேண்டியது நம் முகத்தை காண்பிக்கணும். நாம் முதுகை காண்பிக்க கூடாது. முகத்தை காண்பித்தால் கர்த்தர் நம்மளை மாற்றி அநேக ஆசை மாற்றுவார். இஸ்ரவேல் என்று தேசம் உருவானது, 12 கோத்திரம் உருவானது, ராஜாக்கள் பிறந்தாங்க. யார் வாழ்க்கையில? எத்தனா இருந்த, ஏமாற்றுக்காரனா இருந்த, கோழையா இருந்த, பலவீனமா இருந்த, தனக்கு வேண்டிய ஆகார தானே செய்ய முடியாது இருந்த யாக்கோபு, ருசி உள்ள பதார்த்தத்தை செய்ய முடியாத இருந்த யாக்கோபு, வேட்டையாட தெரியாதவனா இருந்த யாக்கோபு, இப்படி மோசமான குணங்கள்லாம் இருந்த யாக்கோபு வம்சத்தில் தான் ராஜாக்கள் பிறக்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது பிறக்கிறார், சாலமோன் பிறக்கிறார், எத்தனையோ ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் பிறக்கிறாங்க. யார் வம்சத்தின் மூலியமாக? இதே யாக்கோபு வம்சத்தின் மூலியமாக. மாத்தினாரா? மாத்தினார். ஆண்டவர் தொட்டுட்டார்னா நிச்சயமா மாத்துவார். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் ஆவி, நீ ஒன்றும் பெருசா செய்ய வேணாம், நீங்க ஆண்டு சொல்ற கேளுங்க, அது போதும். அல்லேலூயா. அவர் சொல்லுதை மட்டும் செய்யுங்கள், நிச்சயமா வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மாறுமா? பக்கம் சொல்ல மாறும். முன்னாடி படிப்பா சொல்லுங்க, மாறும், நிச்சயம் மாறும். ஆண்டு ஜெபம் பண்ணுங்க, அவர் ஆண்டவரே என்னை மாத்துங்க சொல்லுங்க, என்னை மாத்துங்க, ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். சரிங்களா? என் காட்டுள்ளிய மாதிரி என்னை மாத்துங்க ஆண்டு சொல்லுங்க, ஆசைப்பட விரும்புங்க. எல்லா சூழ்நிலையும் மாத்தி, எல்லா பிரச்சனையும் மாத்தி உன் வாழ்க்கைய நன்மையை தேவன் தந்து நீங்க மாத்த முடியல, உன் வம்சமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தில் ராஜாக்கள் பிறப்பார்கள், படித்தவர்கள் பிறப்பார்கள். ஒரு நீங்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஏத படிப்பு இல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க திறமசாலியா இருக்கலாம். உங்க குடும்பத்துல வம்சத்துல நல்ல படித்தவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ராஜாக்கள், மினிஸ்டர்கள் பரப்பாருங்க வாழ்க்கையில. யாருக்கு இது காரணம்? நம்ம மாறினா சந்ததி மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவரோடு இணைஞ்சு இசைந்து போங்க, நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
எல்லாம் எழுந்திக்கலாமா? ஹalleluya 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 ஹalleluya. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கண்டவரே, விண்ணப்பத்தை கேட்டவரே, கேட்டவரே, என் கண்ணீரை கண்டவரே, சுகம் தந்தவர் கண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆறுதலை கொடுப்பேன். நிச்சயமாய் பிரச்சனை மாறுகிற மாசமாய் ரெகபோதா இருக்க போகிறது, ரெகபோதா இருக்க போகிறது. நீங்களும் ஆண்டவர் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போறீங்க. இவ்வளவு வருஷம் விட்டதெல்லாம் பிடிக்க போறீங்க. இவ்வளவு வருஷம் கிடைக்காத கிடைக்க போகுது. எல்லா தோல்விக்கு முன்னாடி ஜெயம் கிடைக்க போகுது. வியாதிக்கு முன்னாடி உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது. பிரச்சனைகள் மாற போகுது. காட்டு ஒளிவுமா இருக்கிற நம்மள தேவன் நல்ல ஒளிவுமா மாத்த போகிறவரா இருக்கிறாரு. நம்மளை படைத்து ருசியுள்ள பதார்த்தமாய் படைத்து பிதாவிடத்தை காண்பிக்க ஆவியானவர் மிகவும் பக்தி வைராக்கியமா இருக்கிறாரு, வைராக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்மளை பிதாவிடத்தை நிப்பாட்டுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை நிப்பாட்டுவதற்கு ஆவியானவர் வாஞ்சியா இருக்கிறாரு. ஒப்புடு ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா. தகப்பனே, என் குணங்கள் இருக்குதாப்பா, இத பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. இந்த தப்பு நான் பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே, இதை விட முடியல. தவறை செய்து கொண்டிருக்கிறேன், வெளிவர முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, உதவி செய்யுங்க. அவர் கேட்கும் போது உதவி செய்கிறார். ஹalleluya. ரிகராதா லாஷதரியா கரபதலியா. ஹalleluya. லிஷகராதா நியாகரபதா. தகப்பன், காக்கை குஞ்சுகளுடைய குரலை கேட்க முடியும் என்றால் பிள்ளையா உங்களுடைய குரலை தேவன் நிச்சயமாய் கேட்பார். ஹalleluya. ரிஷதரியாலா கரபதலா கரபதரியா. தகப்பனே, நாள்ல தகப்பனங்களோடு ஏற்பட்ட கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. என் வாழ்க்கையை மாத்த நீங்க வாங்கப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாப்பா. தகப்பனே, என் வாழ்க்கை ருசியுள்ள பதார்த்தமாக மாத்துங்கப்பா. நான் பிதாவிட்ட காண்பிப்பது என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. நீங்கள் மாத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை நீங்க மாத்துங்கப்பா. என் குடும்பத்தை நீங்க மாத்துங்க. பண பிரச்சனையை மாத்துங்கப்பா. வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு வேலையை தாங்க. குடும்பத்துல கஷ்டங்களா மாறட்டப்பா. ஹalleluya. தேவன்கிட்ட வாங்க, நிச்சயமாய் பிரச்சனை எல்லாம் மாறும். கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவர் ஆதரிப்பார், ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். தகப்பனே, வந்து ஒவ்வொரு ஆசைங்கப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு தேவை வந்திருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தனி தேவை வந்திருக்காங்க ஆண்டவரே. எல்லாரும் தேவை சந்திக்கப்படுவதாக இயேசு நாமத்தால. ஒவ்வொரு கஷ்டங்களும் மாறட்டும் இயேசு நாமத்தால. ஆஸ்வதிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya. தகவல் ஒப்பு கொடுக்க ஆண்டவரப்பா. ஹalleluya. தேவனே, ஆண்டவர் உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு நீ பொறுப்படுத்தி எல்லா பொல்லா வழியை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆகும் ஐக்கியமானியும் இன்றும் முழு சதா காலம் ஓட்டப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.